ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதை கூட ட்ராவல் பண்ண போகிறோம். கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய அரசர் இருந்தாராம். அவருக்கு ஒரு கொள்ள மன அமைச்சர் இருந்தாராங்க. அவர் ரொம்ப புத்திசாலியும் அறிவாளியும் கூடங்க. அவரை பக்கத்து நாட்டுக்கு தூதராக அமைச்சு வச்சாங்களாங்க. அந்த பக்கத்து நாட்டு அரசர் மற்றவங்க மனசை ரொம்ப இழிவாக புண்படுற மாதிரி பேச வர்றாங்க. அவர் இவரோட தோற்றத்தை பற்றி ரொம்ப எகத்தாளமாக சிரித்து உன்னை போய் தூதராக அமைச்சிருக்காங்களான்னு சொல்லி எகத்தாளமாக சிரிச்சாராம். இதை கிட்ட அவர் மனசு ரொம்ப வலிச்சிச்சாங்க. இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப புத்திசாலித்தனமாக எங்கள் நாட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு. புத்திசாலி அரசருக்கு புத்திசாலிய தூதனை அனுப்புவாங்க, முட்டாள் அரசருக்கு முட்டாள தூதனை அனுப்புவாங்க. ஆனால் பாருங்களேன், நான் தான் எங்கள் நாட்டிலே ரொம்ப வடிகட்ட முட்டாள் அப்படின்னு சொன்னாராங்க. இதை கேட்ட உடனே அந்த அரசருக்கு மனசு வலிச்சிருச்சாங்க. தன்னுடைய தப்பை உணர ஆரம்பிச்சாராங்க. உடனே அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர் நாட்டுக்கு அவரை திரும்ப அனுப்பிச்சு வச்சாராங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னைக்குமே மற்றவங்க மனசு புண்படும்படி பேசக்கூடாது. அப்படி பேசினா அதுக்கான வினையை நம்ம தான் திரும்பவும் அனுபவிப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பாய்.